வெல்கம் எவ்ரிபடி. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்-இயர்லி எக்ஸாமுக்கு என்னென்ன வினாக்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம எஸ்எஸ்டி டீம்ங்கிற ஒரு கம்யூனிட்டி குரூப் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ஸும் உள்ளே வரக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2-3 குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் குரூப்பும் காமிக்கும். நீங்கள் அதில் வந்து எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா குரூப்பையும் ஜாயின் பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து விரைவில் அனைத்து ஆசிரியர்களையும் உள்ளே கொண்டு வந்து விடலாம்ங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஆஃப்-இயர்லி எக்ஸாமுக்கு முக்கியமான வினாக்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்ணில் ஒரு 5 அல்லது 6 வினாக்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பதுங்குகுழி போர் முறை அப்படின்னா என்ன, அதாவது ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னா என்னங்கிறத முதல் கேள்வி. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் உலக போரில் பின்பற்றப்பட்ட ஒரு போர் யுக்தி. இட் இஸ் ஏ வார் ஸ்ட்ராட்டஜி அடாப்டட் இன் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் என்று சொல்லலாம். ஸோ போர் யுக்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நாட்டுக்குமே தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் என்ன உண்டு, ஸ்ட்ராட்டஜி என்பது உண்டு. அது மாதிரி முதல் உலக போரில் பின்பற்றப்பட்ட ஒரு போர் யுக்தி தான் என்னது, இந்த பதுங்குகுழி போர் முறை. ஸோ ஒன்றும் இல்லை, குழிக்குள் பதுங்கி கொண்டு, அந்த பதுங்குகுழிங்கிறது அந்த கேள்வியிலேயே என்ன இருக்கு, விடை என்பது இருக்கிறது. குழிக்குள் பதுங்கி கொண்டு தங்களை பாதுகாத்து கொண்டு எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு முறை என்று நாம் சொல்லலாம். குழிக்குள் பதுங்கி கொண்டு தங்களை பாதுகாத்து கொண்டு யாரை தாக்குவது, எதிரிகளை தாக்குவதுன்னு அப்படின்னு மெல்ல கற்கும் மாணவர்கள் 2 பாயிண்ட் இருந்தால் போதும். நல்லா படிக்கிற மாணவர்கள் வேணா அந்த பதுங்கு குழிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கும். அதன் வழியாக கடிதங்கள், ஆயுதங்கள், உணவுகள் கொண்டு சேர்க்கப்படுங்கிறது பிரைட் வாய்ஸ் எழுதலாம். ஸோ மெல்ல கற்கும் மாணவர்களை பொறுத்தவரையில யுக்தி பாதுகாத்து கொண்டு எதிரிகளை தாக்குவது. ஒவ்வொரு 2 மார்க்குக்குமே மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு 2 வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. அதை மட்டும் பேஸ் பண்ணி அவன் எழுதுற மாதிரி ஓரளவுக்கு அட்லீஸ்ட் யுக்தி, போர் யுக்தி, பாதுகாத்து கொண்டு எதிரிகளை தாக்குவதுன்னு எழுதினாலே நம்ம மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு 2 மதிப்பெண் கொடுப்பதற்கு என்ன உண்டு, வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களினுடைய கடமைகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ இந்த பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் டியூட்டி வசூலித்தல், அதாவது வரி வசூலித்தல் ஈஸியாக ஞாபகத்துக்கலாம். ஸோ இன்னைக்கும் அரசாங்கம் வரி வசூலிக்கிறது. வரி என்றாலே அரசுக்கு நாம் கட்டாயமாக செலுத்த வேண்டிய கட்டண தொகை என்று சொல்லலாம். இந்த அரசு நிர்வாகம் திறம்பட செயல்பட என்ன வசூலிக்க வேண்டும், வரி வசூலிக்க வேண்டும். அது மாதிரி பாளையக்காரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு எதை வசூலித்தார்கள், வரி வசூலித்தார்கள். ஸோ வசூலித்தல் அப்படிங்கிற ஞாபகத்தில் சொல்லலாம். முக்கியமான பயன் நிர்வகித்தல். வரக்கூடிய வருமானத்திலிருந்து இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் வருவாயை திரட்டி அந்த வருவாயின் வாயிலாக இதை நிர்வகிக்கிறார்கள், அரசாங்கத்தை நிர்வகிக்கிறார்கள். ஸோ அது மாதிரி பாளையக்காரர்களும் அந்த கடமையை செய்தார்கள். அதான் நிர்வகித்தல், இந்த பாளையத்தை நிர்வகித்தல். 3வது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பு அளிவது யாருடைய கடமை, பாளையக்காரருடைய கடமை. இன்னைக்கு அரசாங்கம் எப்படி காவல்துறை வாயிலாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதோ அதே போல் பாளையக்காரர்களும் காவல் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தின் வாயிலாக அந்த தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாளையத்தை என்ன செஞ்சார், அந்த பாளையத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினார்கள். வசூலித்தல், நிர்வகித்தல், சட்டம் ஒழுங்கு, வழக்கு விசாரணை. அங்க எழக்கூடிய பிரச்சனைக்கு அவர் தான் ஜட்ஜி, பாளையக்காரர் தான். அவர் தான் வழக்குகளை விசாரித்து என்ன செய்வார், பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். வசூலித்தல், நிர்வகித்தல், சட்டம், வழக்கு அப்படிங்கிற 4 வார்த்தையை என்ன வச்சுக்கிட்டாலே என்ன செஞ்சிடலாம், ஓரளவுக்கு ஓனா எழுதிடலாம். எல்லாத்தையும் எலாபரேட்டா எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ஷார்ட்டா இருக்கக்கூடிய 2 மார்க்ஸுக்கு ஷார்ட்டா விடை எழுதினாலே போதுமானது. அடுத்து நாட்டு வருமானம் என்பதனுடைய வரையறை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ நாட்டு வருமானத்தை பொறுத்தவரையில 2 விஷயத்தை ஞாபகத்துக்கிட்டா போதும். பண்டங்கள், பணிகள், மதிப்பு. இது 3 ஞாபகத்துக்கோங்க. பண்டங்கள், பணிகள், மதிப்பு. ஏன்னா எல்லா பண்டங்கள்னா குட்ஸ், பணிகள்னா சர்வீசஸ். எல்லாத்துக்கும் என்ன உண்டு, வேல்யூ என்பது உண்டு. நிறைய பேர் மாணவர்களுக்கு புரிஞ்சுக்கணும். பண்டங்கள்னா குட்ஸ், அதாவது நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை தான் நாம் என்ன செய்கிறோம், பண்டங்கள் என்று சொல்கிறோம். பேனா எதற்கு எடுத்துக்காட்டு பண்டத்தில். பணிகள்னா ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் அது சர்வீஸ். மருத்துவர் நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அது சர்வீஸ். ஸோ இதுக்கெல்லாம் என்ன உண்டு, மதிப்பு என்பது உண்டு. டாக்டருக்கும் என்ன உண்டு, ஊதியம் உண்டு. ஆசிரியருக்கும் என்ன உண்டு, ஊதியம் உண்டு. இவைகளினுடைய மொத்த மதிப்பை கூட்டினால் அதுதான் என்ன சொல்லணும், நாட்டு வருமானம். அதர்வைஸ் இட் இஸ் கால்டு ஜிடிபி. ஜிடிபி என்றாலும் நாட்டு வருமானம் என்றாலும் ஒன்றுதான் என்று மாணவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். ஸோ பண்டங்கள், பணிகளினுடைய மொத்த மதிப்பு தான் என்ன சொல்றோம், நாட்டு வருமானம். இது மெல்ல கற்கும் மாணவனுக்கு. நல்லா படிக்கக்கூடிய மாணவன் ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டங்கள், பணிகளுடைய மொத்த மதிப்பு தான் என்ன சொல்றோம், நாட்டு வருமானம் என்று நான் சொல்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா வாட் வி சே,
பன்னாட்டு வணிகம் என்றால் என்ன? வணிகம்னாலே இன்னைக்கு எந்த ஒரு நாடும் உலகத்திலிருந்து தனித்திருக்க இயலாது. வணிகம்னாலே வாங்குவது அல்லது விற்பது. பையிங் ஆர் செல்லிங் ஆக்டிவிட்டிஸ் இஸ் கால்டு ட்ரேட் என்று சொல்வோம். இது ரெண்டா பிரிக்கிறோம், இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷனல் ட்ரேட் என்று பிரிக்கிறோம். ஸோ இந்த வணிகம் என்பது இதில் வணிக சமநிலையெல்லாம் இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு. இறக்குமதி ஒரு நாட்டுக்கு நல்லதல்ல, ஏற்றுமதி சிறந்தது. ஏற்றுமதி மதிப்புக்கும் இறக்குமதி மதிப்பும் ஒன்றாக இருந்தால் அது வணிக சமநிலை. ஏற்றுமதி மதிப்பு அதிகமா இருக்கு, இறக்குமதி மதிப்பு குறைவா இருந்தால் சாதகமான வணிக சமநிலை, அது நாட்டுக்கு நல்லது. இறக்குமதி மதிப்பு அதிகமா இருக்கு, எதை காட்டிலும் ஏற்றுமதியை விட அதிகமாக இருந்தால் அது பாதக வணிக சமநிலை என்று சொல்கிறோம். பன்னாட்டு வணிகம்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை, நாடுகளுக்கிடையே அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நல்ல கருத்துமானதான். நாடுகளுக்கிடையே என்ன நடைபெறுகிறது வணிகம், அப்படி நடைபெற்றால் அதுக்கு என்ன பேரு? பன்னாட்டு வணிகம் என்று நாம் எளிதாக என்ன செய்யலாம், மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்து விடலாம். ஈஸியாக எழுதலாம். நல்ல கருத்து மாணவர்கள், நாடுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய வணிகம். அடுத்து சார் உறுப்பு நாடுகள்னு ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட இது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்ல இருக்குது. ஸோ இது ஈஸியா எம்பிபிஎஸ் பெயின் என்று ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ் வாங்குறது இன்னைக்கு பெயின்ஃபுல் தான், ரொம்ப கஷ்டம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா கேள்விக்கும் நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேணாம், அது ரொம்ப சிரமம். நிறைய பேர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷார்ட்கட்டை சொல்றாங்க. அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வைக்கக்கூடிய அளவுக்கு மெல்ல கருத்து மாணவர்களுக்கு எபிலிட்டி இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எபிலிட்டி இருந்தால் அந்த கேள்வியை படிச்சுட்டு போயிடுவான். So MBBS, M for Maldives, B for Bangladesh, another B for Bhutan, Sri Lanka, Pakistan, A for Afghanistan, I for India, and N for Nepal. MBBS Spain, Maldives, Bhutan, Bangladesh, Sri Lanka, Pakistan, Afghanistan, India, and Nepal. ஸோ எளிதாக என்ன செய்யலாம், மாணவன் எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த கம்யூனிட்டி குரூப்பில் முறைப்படி இணைந்து அனைத்து ஆசிரியர்களையும் எல்லா மாவட்டத்திலும் 38 மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதை சிறப்பாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.